இன்னைக்கு வந்து இந்த மொத்த தமிழ் சினிமாவும் விஜய் சேதுபதி ஒரு ஜெயிக்கிற குதிரை அப்படின்னு நம்புகிறாங்க. நான் நினைக்கிறது அதனாலேயே வந்துட்டு உங்களை தேவைக்கு அதிகமாக புகழ்கிறாங்களோ, ஒரு நடுநாயகனாக பல இடத்துல வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கும் அது தெரியும் தானே. அண்மையிலே உங்களை பற்றி வந்த இன்னொரு கிசுகிசு வந்து ஒரு விழாவில் போயிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு தகராறு பண்ண மாதிரி ஒரு இது வந்தது. அது உண்மைதானா? ஒரு ஹீரோக்கள் மேலே வர குற்றச்சாட்டுகள் தானேங்களேன். ஒரு 4-5 படம் வந்துட்ட பிறகு ஹீரோயினை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு விஜய் சேதுபதி வந்துட்டார். அவருக்கு வந்து சில ஹீரோயின்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு இந்த ஹீரோயினை போடுங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. அது ஒரு குற்றச்சாட்டாக அவங்க மேலே வைக்கிறாங்க. அது உண்மையிலே நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் கதைன்றதை ஒரு வித்தியாச அளவில் புரிஞ்சுக்கிறீங்களா? என்ன மாதிரி கதையை நீங்கள் தேர்வு செய்கிறீங்க? ஒரு வளர்ச்சியோடைய அடையாளமாக எது இருக்குன்னா, ஒரு சாதாரண ஹீரோவாக இருந்து அதுக்கடுத்தது ஆக்ஷன் ஹீரோவாக மாறி ஆக்ஷன் ஹீரோ வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஏதாவது ஒரு ஸ்டார் போட்டுக்கிறது. இதுதான் அந்த நடிகனுடைய வளர்ச்சியாக இருக்குது. இதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் வேறு ஃபார்முலா வச்சுருக்கீங்களா உங்களுடைய க்ரோத்துக்கு? சொல்லும்போது ரசிகர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் ஒரு அதுவும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ பேனர்ஸ் வைக்கிறாங்க, எவ்வளோ ஹைட்டில் வைக்கிறாங்க, எவ்வளோ பாக்கெட்டு பாலை வந்து தன்னுடைய கட்அவுட்டில் பீச்சு அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இதுவாக இருக்குது, ஒரு ட்ரெண்டாகவும் தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது. அது ஒரு அசட். இன்றைக்கி ஒரு நடிகனுக்கு அவனுடைய ரசிகர்கள் வந்து ஒரு சொத்து. நாளைக்கு அரசியலாக மாறுறதுக்கும் அவன் தான் ஓட்டு போட போகிறான். அப்படி தான் அந்த ரசிகர்களை வந்து இன்னையிலேருந்தே தளபதி அப்படி இப்படின்ட்டு உருவாக்கிட்டே வராங்க. உங்களுடைய ரசிகர்கள் அவங்கள நீங்கள் எப்படியா பயன்படுத்த போகிறீங்க, இல்லை மன்றங்கள்லாம் வச்சு இன்றைக்கே ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது உங்களுடைய பிளானா? இதற்கான பதில்களுடன் விஜய் சேதுபதி இந்த வாரம் காணத் தவறாதீர்கள்.